வணக்கம். இன்று 10/12/2025 புதன்கிழமை. நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் விஜி. இன்றைக்கு என்ன கதைக்க போகிறேன்டா, ஜனாதிபதி மட்டும் சரியாக செயல்பட்டால் மட்டும் போதுமா? அவைக்கு கீழே உள்ள நிர்வாக அமைப்புகளும் சரியாக செயல்பட வேண்டும். என்ன, அதுதான் முக்கியம். அவர் நல்லவர் தான். இதுவரை இருந்த எத்தனையோ ஜனாதிபதிகளில் அனுரா ஜனாதிபதி நல்லவர், பரவாயில்லைன்னு சொல்லித்தான் நாங்கள் எல்லாரும் அவரை தெரிவு செய்த நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில். ஆனால் அவர் பரவாயில்லாமல் நடக்கிறார். ஆனால் அவருக்கு கீழே உள்ள நிர்வாக அமைப்புகள் சரியாக செயல்படுகின்றனவா என்றால் கேள்விதான். அந்த எம்பிக்கள், அந்த கீழே உள்ளவர்கள், அமைச்சர்கள் பேரினவாதம் செய்கிறார்கள் என்று அசண்டையினமாக இருக்கிறார்கள். நாங்கள் வாக்கு போட்டு ஜனாதிபதியை தெரிவு செய்தால் அவர் நல்லாய்த்தான் அறிக்கை விடுகிறார். செயலில் நடக்குமா 100க்கு 100% என்றால் கொஞ்சம் சந்தேகம். அதற்கு காரணம் எல்லாரும் ஒத்து செயல்படணும். அதுதான் மிக முக்கியம். அதை விடுவோம். எங்களோட ஆளுங்கட்சி எம்பிக்கள் என்ன செய்கிறார்கள்? ஏன் விரைவாக நடவடிக்கை, தீர்வு, அபிவிருத்திகளை விரைவாக செய்கிறீர்கள் இல்லை? எல்லாம் இழுத்து செய்கிறார்கள். என்ன, அதுக்கு உதாரணமாக கண்கூடாயே சொல்லலாம். என்ன, ஒரு நாடு அபிவிருத்தி அடையணுமெண்டா முதல் ஊர்கள், கிராமங்கள் எல்லாம் என்ன நல்ல அவேண்ட பிரச்சனைகள் தீரணும். மக்களுண்ட என்ன தீர்ந்தாத்தான் குடும்பம் முன்னேறினாத்தான் சமூகம் முன்னேறும். சமூகம் முன்னேறினாத்தான் நாடு முன்னேறும். நாடு முன்னேறினாத்தான் அபிவிருத்தி பாதையில் மக்கள் செல்லலாம். என்ன, இன்றைக்கு வீதிகளில் இவ்வளவு குப்பைகள் கொட்டி கிடக்க, என்ன ரோட்டுகளில் அது நாயல், ஆடுகள், மாடுகள் இழுபட்டு என்ன அதன் வெள்ளத்துக்குள்ளே மிதந்தபடி கிடக்க. என்ன, வெள்ளம் போக வழி இல்லாமல் ரோட்டுண்ட இரு பக்கமும் என்ன வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கு. பக்கங்களில் தேங்கியும் கிடக்கு. சில வாய்க்கால் ஓடாமல் அதுக்குள்ளே குப்பைகளோட வெள்ளமும் தேங்கி நிற்கிது. இது பற்றி யாராவது நடவடிக்கை எடுத்தீர்களா? நகரங்கள் பற்றி தெரியாது, ஊர்கள் தோறும் ரோட்டு போடுறன் என்று பெயரில் இருந்த ரோட்டின் அளவை விட சிறிதாக போட்டு இரு பக்கமும் மண்ணால் போட்டு அகலமாக்குறியலே, இது சரியா? அதால் தான் இன்றைக்கு வாகனங்களில் விபத்துக்கள் எல்லாம் நடக்குது. ஏன்னா முதல் போட்டது பெரிய பாதையாக இருந்ததையே சிறுத்து. இதுக்கு காரணம் என்ன? அரசாங்கம், கவர்மெண்ட் சரியாக நிதியை கொடுத்தாலும் உள்ளால் என்ன ஓட்டு மாட்டு நடக்குதுன்னு தான் சொல்லணும். அவர்கள் கணக்கு காட்டுறதுக்காக ரோட்டுண்ட அகலத்தை இருந்த அகலத்தை விட குறைச்சி போட்டு 2 பக்கமும் கிரவல் மண்ணை போட்டு இறுக்கி ரோட்டை அகலமாக காட்டி மக்களை ஏமாத்தினோம். ஏன்னா இதையெல்லாம் கேட்குறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா இதால் தான் இன்றைக்கு எத்தனையோ ஆக்சிடெண்ட்டுகள், வாகனம் இல்லாமல் எல்லாம் கிடக்குது. இது பற்றி சொன்னால் கேட்குறீர்கள் இல்லை. இப்படி பாரபட்சம் இல்லாது என்ன வீதி அபிவிருத்திக்கு செய்த பணங்களை முழுமையாக பயன்படுத்துகிறார்களா? எனக்கு தெரியவில்லை. அதுக்குள்ள போடுறனண்ட போர்வையில் எல்லாம் செய்து என்ன நடக்குதுன்ட்டு தெரியலை. சரியா? அது இருக்குது. ஒரு நாடு அபிவிருத்தி பாதையில் செல்லணுமெண்டா மக்களுண்ட
பிரச்சனைகள் தீர வேணும். இப்படி ஒன்றல்ல, பல பிரச்சனைகள் இருக்குது. இவற்றுக்கெல்லாம் காரணம் எங்கட எம்பிக்கள்லாம். என்ன அரசாங்கத்தை குற்றம் சொல்லி பலன் இல்லை. என்ன உங்களை நாங்கள் எதுக்கு பாராளுமன்றம் அனுப்பினோம்? இந்த எம்பிக்களை ஓட்டு கேட்டு வரைக்கும் எத்தனை வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்கிறார்கள். அது செய்து தருவோம், இது செய்து தருவோம், ரோட்டால் வெள்ளம் வராதபடி வாய்க்கால்கள் போட்டு பாலம் அமைச்சு தருவோம். ஏன் இப்படி எல்லாம் பொய் வாக்குறுதிகளை வழங்குகிறீர்கள்? பாராளுமன்றத்தில் போய் எங்கட பிரச்சனைகளை நேரில் பார்த்து போய் பாராளுமன்றத்தில் கதைச்சு அதுக்கு தீர்வு தாங்கோண்டு தானே உங்களை நாங்கள் எலெக்ஷனில் ஓட்டு போட்டு தெரிவு செய்கிறோம். எல்லாருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கணும். சரியா? ஏன்னா நாங்கள் எல்லாம் நாட்டில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும். அப்போதான் நாடு முன்னேறும். இந்த விஷயத்திற்கு தான் டாக்டரை தேவை. அர்ச்சனா டாக்டர்ன்ற முக்கியத்துவம் இப்படியான சந்தர்ப்பங்களில் தான் மக்களுக்கு அவற்றை தேவையை உணர வச்சு கொண்டிருக்கு. சரியா? நாங்களே அவரை தேட முதல் இப்படியான பொறுப்பற்ற செயல்கள்லாம் எங்களுக்கு அவர் ஒரு தமிழனாக குரல் கொடுக்கறதுக்காகத்தான் நாங்கள் அவரை தேடுறோம். டாக்டரை பற்றி சிலர் கடுமையாக விமர்சிக்கணும். ஒரு சில யூடியூபர்ஸ் எப்படியாவது மோட்டார் சைக்கிளில் ஃபோன் பயன்படுத்தியதற்கு பெரிய, அதாவது டிரைவிங் செய்ய மோட்டார் பைக்கில் போய்க்க ஃபோன் கதைச்சி வீடியோ போட்டதுக்கு ஒரு பெரிய வழக்கு போடணும் என்று துடிக்கினான் ஒரு சிலர். அது பற்றியே இரவிரவாக சிந்திக்கிறார்கள் போல. டாக்டர் மக்களுக்காக பணியாற்றி மேலே போய் கொண்டிருக்கிறாரே, சிரித்த முகத்துடன் துவளாது மக்கள்கிட்ட பிரச்சனைகளை கேட்டு பாராளுமன்றத்தில் கதைத்து தீர்வு பெற்று கொடுக்குறாரே, இதை உங்களுக்கு பொறுக்க முடியவில்லை போல. கத்தி குளறி பிரயோசனம் இல்லை. சரி, அவருடைய உண்மை தன்மையை, சரி, அவற்றை ஆக்டிவிட்டியை அவதானிங்க. அதை விட்டுட்டு அவர் என்ன செய்தார், இவர் என்ன செய்தார், யாரோட கதைச்சார், இது உங்களுக்கு தேவையில்லை. சரியா? டாக்டரை சுற்றியுள்ள ஆக்கள் எல்லாம் டாக்டர்களுக்கு இல்லை தன்னோட வர சொல்லி, அது தானாக அவரோட சேர்ந்த கூட்டம் தான் டாக்டரோடு இருக்குது. அவ்வளவு நேர்மையான ஆக்கள், நேர்மையை விரும்புகிறவ தான் டாக்டருக்கு பின்னுக்கு நிற்கணும். சரியா? ஊழல் செய்கிறவக எல்லாம் மற்ற பக்கம் இருப்பினோம். நேர்மையாக நடக்கினமோ அவர்களெல்லாம் டாக்டர்கிட்ட கொள்கையை ஒத்து போகுது. இதுதான் உண்மை, வேறு ஒன்றுமே இல்லை. எப்படி 20% மக்கள் டாக்டரை பிடித்து அந்த மோட்டார் பைக்கில் ஃபோன் கதைச்சது சரி, வேறு ஏதாவது வழக்கு போடலாம் என்று நினைக்கிறார்களோ, அதாவது எப்படி 20% மக்கள் டாக்டருக்கு எதிராக வழக்கு போட்டு அவரை குழப்பலாம் என்று நினைக்கிறார்களோ, அவ்வாறு 80% மக்களாகிய நாம் அவரை பாதுகாக்க வேணுமென்று துடித்து கொண்டிருக்கிறோம். சரியா? 20% அவரை வழக்கு போட்டு அவரை செயல்படாமல் பண்ணணுமென்று நினைக்கும் போது நாங்கள் காப்பாற்றுறதுக்கு துடிக்கிறோம். அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்குது, கடவுள் ஆசீர்வாதம் இருக்குது. மக்களே, ஒன்று மட்டும் சொல்கிறார், அவருக்கு நீங்கள் எறியும் விமர்சனங்கள் எல்லாம் ஒரு சிலர் டாக்டர் காலப்போக்கில் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற நிலைக்கு தள்ளி விடுவீங்க. சரியா? நீங்கள் அவரோட ஒரு சில பிள்ளைகளை கண்டுபிடிக்க அவற்றையெல்லாம் தூக்கி வைத்து பெரிய ஒரு நாட்டுக்கே அரசனாக்கி விடுவீர்கள் நீங்கள் செய்கிற செயல்கள். ரைட்டா? ஆகவே கொஞ்சம் பார்த்து நிதானமாக உங்கள் தகுதிக்கேற்ப கருத்துக்களை முன்வையுங்கள். சரியா? நாங்கள் யார் பக்கமும் சாய்கிறவர்கள் அல்ல. யார் நேர்மையாக மக்களின் பிரச்சனைகளை கேட்டு பாராளுமன்றத்தில் கதைக்கினமோ அவைதான் எங்களுக்கு தொடர்ந்து நாட்டுக்கு தேவை. அவேண்ட பக்கம்தான் நாங்கள் நிற்போம். சரியா? இப்போ டாக்டர் தட்டி கழித்து கொண்டிருந்தால் நாங்கள் அவற்றை பக்கம் நின்றிருக்க மாட்டோம். சரியா? அதுவும் உண்மை.
நாடு அபிவிருத்தியில் போகுதோ இல்லையோ அதை நம்ம ஜனாதிபதி பார்ப்பார். சரியா? அவருக்குள்ள திட்டம் அவர் பார்ப்பார். நாடு கீழே போகணுமா இல்லை மேலே போகணுமா என்று அவருடைய வேலை. சரியா? அவர் ஜனாதிபதி எங்கட நாட்டை முன்னேற்றுவார் என்று நம்பித்தானே வாக்கு போட்டோம். இதுவரை இருந்தவர்களை விட அவர் கொஞ்சம் பரவாயில்லை. சரியா? பட் எங்களுடைய அமைச்சர்கள், எம்பிக்கள், அமைப்புகள் சரியாய் செயற்படவில்லை என்று தான் நான் குறை சொல்கிறேன். மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க டாக்டரோடு சேர்ந்து எல்லா எம்பிக்களும் பயணித்து ஒற்றுமையாக ஒரே இனம் ஒரே நாடு என்ற கொள்கையை கடைப்பிடிக்க வேண்டும். என்ன? இதுதான் ஒரு நாட்டின் ஜனநாயகத்துக்கு தேவை. எல்லா தமிழ் எம்பிக்களும் நானா நீயா என்று போட்டி போட்டு மக்களின் அனர்த்த பிரச்சனைகளை கண்டுங்காணாமலும் நேரில் சென்று பார்வையிடாது டெலிஃபோன்லே பதில் சொல்லி தீர்வை பெறாமல் இழுத்தடிக்காமல் விரைவாக செயற்பட்டு ஒரு தீர்வை பெற்று தாருங்கள். மக்களின் பிரச்சனையை எவன் தீர்க்கிறானோ அவன்தான் எங்கட தலைவன். எத்தனையோ மக்கள் என்ன இன்றைக்கு இந்த பேரனர்த்த இதால் என்ன உழைப்புன்று வேலை இல்லாது அன்று உழைத்து அன்று சாப்பிடுபவர்கள், இருக்க இடம் இல்லாதவர்கள், சிறிய குடிசைகளில் வசிப்போர், இவர்களை யாருமே கண்டுக்கிறது இல்லை. என்ன? அதாவது அரசியல்வாதிகள் இவர்களை யாரை மறந்தாலும் இவர்களை மறக்கக்கூடாது. என்ன? இந்த வகையில் ஏழைகளின் அரசியல் தான் டாக்டர் செய்கிறார். என்ன? அவர்களின் பிரச்சனையை கேட்டு அரசாங்கத்திடம் உதவிகளை பெற்று கொடுங்கள். இவர்களை புறக்கணிக்காது தம் பிரச்சனை போல எல்லா அரச ஊழியர்களும் செயற்பட வேண்டும். இதுதான் மக்களின் ஆசை. சரியா? இன்றைக்கு டாக்டருக்கு எத்தனையோ எல்லாரும் அவரைத்தான் வாங்க. அவர் தையட்டி பிரச்சனைக்கு பற்றியல இத்தனை காலம் போயா தினங்களில் அயில நின்று போய் கத்தி அரசியல் செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு டாக்டர் நல்லபடியாக கதைச்செல்லாம் தீர்த்து எல்லாம் முடிவு காண்றேன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சவரென்று தான் சொல்லணும். ஏன்னா மற்றது நேற்று இந்திய இராணுவம் அதோட கதைச்சது. அவர் இன்றும் முல்லைத்தீவுக்கு பார்க்க போயிருக்கிறாரு. அங்கே போய் மக்களிட பிரச்சனைகளை கதைக்கிறதுக்கு தான் அவர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அது தெரியாமல் அவரை சும்மா கதைக்காதீங்க. சரியா? அப்புறம் இன்றைய நாட்டு செய்திகளை பார்க்க போனால் வெள்ள அனர்த்த 25,000 ரூபாய் கொடுப்பனவு. கோப்பாயில் 466 ஆக இருந்த பயனாளிகள் 117 குறைப்பு. இங்கேயும் ஒரு தில்லுமுள்ளு நடந்திருக்கு. அதாவது இந்த அனர்த்த தெரிவிலையும் ஜிஎஸ்மார் தான் தங்கட தெரிஞ்சாக்களை தான் அதுக்குன்னு தெரிவு செய்திருக்கிறார்கள். சரியா? அங்கேயும் அவர்கள தெரிவு தான் இடம்பெற்றிருக்கு என்று நான் சொல்லவில்லை. இன்றைய பேப்பரில் செய்தியாக வந்திருக்கு. சரியா? இந்த டிட்வா புயலால் மரணங்கள் 639 உயர்வு. பாடசாலைகள் 16 மீண்டும் ஆரம்பமாகும். உயர்தர பரீட்சை ஜனவரி 12 முதல் நடக்கும். வடக்கு கிழக்கில் கனமழைக்கு வாய்ப்பு. சரியா? 1,00,000க்கும் மேற்பட்ட அரசு ஆவணங்கள் அனர்த்தத்தினால் சேதம். ரைட்டா? அடுத்தது அம்பிப்பிட்டிய சுமண ரத்ன தேரரை கைது செய்யுங்கள். அதிரடி உத்தரவு பிறப்பித்த நீதிமன்றம். இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு நினைவு வருகிறது. மட்டக்களப்பு அதை 2023 ஆண்டு நேரடியாக ஆஜராகுமாறும் மட்டக்களப்பு நீதிமன்றம் கேட்டிருந்தது. அப்போது அங்கே அவரை காணவில்லை என்று சொல்லிச்சினோம். குழந்தை பிள்ளைகள் போல் அவரை காணவில்லை. பிடியாணை செய்யணும்.
இப்படியா ஒரு போலீஸ் ஆள் பதில் சொல்கிறது? போலீஸ்காரர் உடனே பிடித்து மற்ற ஆக்கலண்டா உடனே நடவடிக்கை எடுக்கிற அரசாங்கம் கண்டுக்காமல் இருக்குது. சரியா? கிவில் ஓயா திட்டத்துக்கு எதிராக பெரும் போராட்டம். ரைட்டா? 4 மாவட்டங்களில் மக்கள் வெளியேற்றம். 5000க்கு மேற்பட்ட வீடுகள் சேதம். சரியா? பேரிடர் நிவாரணத்தில் மோசடியாளர்கள் அவதானத்தோடு இருக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். மற்றது சீருடை தவிர்ந்த ஏனைய உடைகளை அணிந்தும் பாடசாலைக்கு வர அனுமதி. பாதிக்கப்பட்ட பாடசாலைகளில் பரீட்சை இல்லை. ரைட்டா? அதாவது எதிர்வரும் டிசம்பர் 16 ஆரம்பிக்கப்படும் பாடசாலைகளில் உள்ள அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஏனைய ஊழியர்கள் அனைவரும் டிசம்பர் 15 சேவைக்கு சமூகமளிக்க வேண்டும் என கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. ரைட்டா? ரயில் மீது கார் மோதி விபத்து. இப்படி கொஞ்சம் செய்திகள், நாட்டு செய்திகள், உலக செய்திகள் இருக்குது. அடுத்தது மேற்கொண்டு பார்ப்போமானால், கிவில் ஓயா திட்டத்துக்கு எதிராக பெரும் போராட்டம். மற்ற விளையாட்டு செய்திகளை பார்ப்போமே ஆனால், IPL ஏலப்பட்டியலில் 12 இலங்கை வீரர்கள். மகளிர் ஹாக்கியில் வேல்ஸை வீழ்த்தியது இந்திய மகளிர் அணி. T20 உலகக் கிண்ணம் கடந்த ஆண்டு முதல் தயாராகி வருகிறோம். இளையோர் ஆசிய கிண்ணம் அணியில் யாழ்ப்பாண வீரர்கள். மற்றது உள்ளக விளையாட்டரங்க திருத்தி சொல்லி நேற்றும் அதில் கொஞ்சம் போராட்டங்கள் சில, அதாவது ஓல்பாக்கடியிலையும் சில போராட்டங்கள் நடைபெற்றது. அந்த உள்ளக விளையாட்டரங்க திருத்தி தருமாறு அதுலேயும் அரசியல் இடம் பெறப்போகுது. அதை வச்சு இனி கொஞ்ச காலத்துக்கு அரசியலை கொண்டு செல்லலாம். அப்படி. சரியா? வேறு என்ன? இத்துடன் எனது செய்திகளை முடித்து கொள்கிறேன். மீண்டும் நாளை இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை விடைபெற்று கொள்பவர் நான், உங்கள் விஜி ஆஃப் வாய்ஸ். வணக்கம் நண்பர்களே. குட் நைட்.